வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு மந்த் நேம் டெக்ஸ்டா இருக்கிறத எப்படி நம்பரா கன்வெர்ட் பண்றது. அட் தி சேம் டைம் ஒரு நம்பரை எப்படி மந்த் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போறது. இப்போ ஜனவரி டு டிசம்பர் இருக்கு. இந்த ஜனவரி டு டிசம்பர்ன்றது டெக்ஸ்டா இருக்கு. இதை வந்து நம்பர் 1 2 3 எப்படி கன்வெர்ட் பண்றது. அதே மாதிரி 1 2 3ன்னு இருக்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்படி டெக்ஸ்டா எப்படி கன்வெர்ட் பண்றது. நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டேட் நான் மென்ஷன் பண்றேன். ஒரு டேட்லேருந்து நம்ம மந்த்தை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. ஈக்குவல் டு மந்த் டேப் கண்ட்ரோல் என்டர். இதுதான் வந்து பேசிக் சின்டாக்ஸ் ஒரு மந்த்ன்ற ஃபார்முலாவுக்கு. இப்போ நம்ம அதை எப்படி நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த சினாரியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மைனர் சேஞ்சஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு மந்த், இந்த டெக்ஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ணிவிட்டு &1 என்டர். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, இந்த எக்ஸல் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு டேட் எடுத்துக்கும் 1-Jan. இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட் எழுதுறோன்னா ஒரு எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பரை வந்து நம்ம ஆம்பர்சன்ட், இந்த ஜனவரி டெக்ஸ்ட் ஆம்பர்சன்ட் கொடுத்து ஒரு 0 or 1 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நம்பராக ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்த சினாரியோ, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சினாரியோவை தலைகீழே எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நம்பரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவோட சின்டாக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலா வந்து எப்படி ஒர்க் ஆகுது. இது வந்து பேசிக்கலாக ஒரு நம்பர் வந்து டேட் ஃபார்மேட்லேயும் இருக்கும், நார்மல் நம்பர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்ஸில் இருக்கிற வேல்யூஸை இந்த டெக்ஸ்ட்ன்றது ஃபார்மேட் வந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் எடுத்துன்னு வரும். நம்ம வந்து டேட்டுன்னு எடுத்தால் டேட்டு மட்டும் வரும், மந்த்னு எடுத்தால் மந்த்து மட்டும் வரும். அது மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலா. அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இன்டூ 29, மந்த் MM. இதுதான் வந்து நம்ம ஃபார்மேட். கண்ட்ரோல் என்டர். இந்த 29 எதுக்காக நான் யூஸ் பண்ணினேன். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டேட் எடுத்துக்கிறேன். இந்த இயரோட டே 1 எடுத்துக்கிறேன். 1st January 20. இது வந்து என்டையர் இயர் 365 டேஸுக்கு நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு 365 டேஸ் கிடச்சிச்சு. இந்த 365 டேஸ்க்கு யூனிக்காக ஒரு நம்பர் கொடுப்போம். இந்த மாதிரி 365 டேஸுக்கு ஒரு யூனிக்காக ஒரு நம்பர் கிடச்சிச்சு. நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் நம்பரை மல்டிப்ளைட் பை 29 or 28 எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என்டர். இப்படி நம்ம யூஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே யூனிக்காக ஒரு நம்பர் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் April 116ன்னு வருது பார்த்தீங்களா. இந்த 116 நம்ம வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 116ன்றது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 25th April 2020. இப்போ இந்த 116ன்றது ஏப்ரலில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 203. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 203ன்றது 21st July. ஸோ அந்த மந்த் வந்து ஜூலையை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி 365 டேஸ் இருக்கும். அந்த 365 டேஸ்க்கு ஒரு யூனிக்கான நம்பர் கொடுக்கும். ஸோ இந்த 29லேருந்து என்ன மந்த்ன்றது நம்ம எடுத்துட்டோம். இந்த லாஜிக்கை நம்ம டெக்ஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இன்டூ 29. நான் சொன்ன மாதிரி 28 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸ் மந்த். நம்மளுக்கு தேவை மந்த் அப்படின்றதுனால மந்த் எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் என்டர். இந்த நம்பருக்கு அகைன்ஸ்டா எல்லாமே உங்களுக்கு மந்த் டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி வருது. பேசிக்கலி வந்து இந்த சினாரியோவை எடுத்துக்கிறதுக்கு வந்து ரீசன் என்னன்னா, இயர்லி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது ஸ்பெசிஃபிக் மந்த் மட்டும் தனியாக வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி ரிப்போர்ட், ஏப்ரல் ரிப்போர்ட் ரேண்டமாக எடுக்கிறாங்கன்னா அது தனியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு ஃபார்முலா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த சினாரியோ எடுத்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.